ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடப்பா. அதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச பைத்தம் பருப்பு, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, பட்டை, சோம்பு, பூண்டு, பிரிஞ்சி இலை. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு இல்லை பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து அதோடு போட்டு அதையும் வதக்குங்க. அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை அதில் போடணும். போட்டு நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு துண்டுகளை அதில் போடணும். போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம போடணும். அப்புறம் இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே அந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். இந்த இடையில ஒரு அரை மூடி தேங்காய், பச்சை மிளகா, ஒரு பல்லு பூண்டு வச்சு அரைச்சி சட்னி மாதிரி எடுத்து வச்சுக்கணும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பைத்தம் பருப்பை அதோட நம்ம கலக்கணும். கலந்துட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதில் ஊற்றணும். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதோட கலக்கணும். கலந்து ஒரு கொதி வரும்போது கருவேப்பிலையை போட்டு நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான், நம்ம கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எப்போதும் நம்ம சாம்பார், சட்னின்னு சாப்பிட்றப்போ இப்படி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும்.